ஒரு நாள் ஒரு நரி காட்டுக்கு நடுவுல இருந்த ஒரு நெசவாளனோட வீட்டுக்கு வந்தது. அது அங்க ஒரு பெரிய தொட்டிய பார்த்துச்சு. நரிக்கு ரொம்ப பசியா இருந்தது. அதனால அந்த டப்புக்குள்ள அதுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சது. ஆனா அங்க சாப்பாடு எதுவுமே இல்ல. ஆனா ஒரு வினோத நிறமான தண்ணி இருந்தது. அது சாயம் பூசறதுக்காக நெசவாளர்கள் பயன்படுத்துறது. ஆனா நம்ம நரிக்கு அத பத்தி தெரியாது. அதனால அது தொட்டிக்குள்ள எட்டி பார்த்து தவறி போய் தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு. அந்த நரி தான் நீல நிறமா மாறிட்டத ரொம்ப அவமானமா நினைச்சது. அதோட பிரதிபலிப்ப ரொம்ப சோகமா பார்த்துச்சு. அடக்கடவுளே, காட்டுல இருக்கிற எல்லா மிருகமும் என்ன பார்த்தா சிரிக்குமே. திடீர்னு அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனா இதையே எனக்கு சாதகமாக்கிப்பேன். இந்த கலர் தான் சிறந்த தலைவனா இருக்கிறதுக்கு அடையாளம்னு சொல்லிடுவேன். எல்லாரும் பயந்து எனக்கு ஒரு ராஜா மாதிரி மரியாதை கொடுப்பாங்க. அந்த நரி கர்வத்தோட காட்டுக்குள்ள போய் மத்த மிருகங்க கிட்ட அந்த இந்திரனே என்ன உங்களுக்கு எல்லாம் தலைவரா நியமிச்சுட்டாருன்னு சொல்லுச்சு. அதுக்கு இந்த நீல கலரை தான் அடையாளமா கொடுத்திருக்காங்க. அதுக்கு கிடைச்ச புது பதவிய நரி ரொம்ப விரும்புச்சு. நரி ரொம்ப சந்தோஷப்பட்டது. தான் செய்யறது தப்புன்னு நரிக்கு தெரிஞ்சாலும் மத்த மிருகங்க கிட்ட உண்மைய சொல்லாமவே இருந்தது. நரி ரொம்ப திமிரு பிடிச்சதா மாறிடுச்சு. அது தன்னுடைய மந்திரிகளை நியமிக்கும் போது தன்னை விட பெரிய மிருகங்களான சிங்கம், புலி போன்ற மிருகங்களை நியமிச்சது. இத பார்த்து மத்த நரிகளுக்கு கோபம் வந்தது. அவனை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவனும் நம்மள மாதிரி ஒருத்தன் தானே. அவன் அவனா இல்லாம மாறி நடந்துகிட்டதுக்கு அவனுக்கு பாடம் கத்து கொடுப்போம். ஒரு நாள் ராத்திரி நரி அதோட மந்திரிங்க கிட்ட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருந்தது. அப்ப தூரத்துல ஒரு நரி ஊழவிடுறது அதுக்கு கேட்டது. அத கேட்டு சந்தோஷப்பட்ட நரி எதை பத்தியும் யோசிக்காம பதிலுக்கு இதுவும் ஊழவிட்டது. அப்ப அங்க இருந்த கரடி, புலி, சிங்கம் எல்லாருமே இது ஒரு சாதாரண நரி தான் தங்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் கோபத்தோட நரிய நெருங்கினாங்க. அந்த கொடூரமான மிருகங்க நரிய உடனடியா கொன்னுடுச்சுங்க. முன்பொரு காலத்தில் பலம் வாய்ந்த யானை கூட்டங்கள் காட்டில் வாழ்ந்து வந்தன. சதுர்தந்தா என்னும் சாதுரியமான யானை அந்த யானை கூட்டத்தை அரசனாக ஆண்டு வந்தது. காட்டின் நடுவில் ஒரு பெரிய ஆறு இருந்தது. எல்லா விலங்குகளும் அந்த ஆற்றிற்கு வந்துதான் குளித்தும் நீர் அருந்திவிட்டும் செல்லும். ஒரு சமயம் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த வருடம் மழையே பெய்யாததால் அந்த ஆற்றின் நீர் வற்றிவிட்டது. நிறைய பறவைகளும் விலங்குகளும் தாகத்தால் இறந்துவிட்டன. அந்த யானை கூட்டம் இந்த விஷயத்தை பற்றி தங்களுடைய அரசரிடம் பேச நினைத்தன. உடனே சென்று அரசரிடம் பேசவும் செய்தன. மதிப்பிற்குரிய அரசே, நமது காட்டில் தண்ணீர் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நிறைய உயிரினங்கள் தாகத்தால் இறந்துவிட்டன. நாம் உயிர் வாழ நமக்கு தண்ணீர் வேண்டும். ஏற்கனவே எல்லாரும் தாகத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் இல்லை என்றால் இறந்து விடுவோம். நாம் தண்ணீர் இருக்கும் இடத்தை நோக்கி
சீக்கிரமாக செல்ல வேண்டும். அதுவும் சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டும். உண்மைதான். நாம் எவ்வளவு கூடிய விரைவில் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் நமக்கான நீர்நிலையை கண்டுபிடித்தே தீர வேண்டும். அந்த யானை கூட்டம் எல்லா திசைகளிலும் கலைந்து சென்றன. யானை கூட்டத்தின் ஒரு யானை ஒரு பெரிய ஆறை கண்டுபிடித்தது. அது பக்கத்து காட்டில் இருந்தது. மதிப்பிற்குரிய அரசே, பக்கத்து காட்டில் ஒரு ஆற்றில் தண்ணீர் நிறைய இருக்கிறது. அது இவ்வளவு கோடை காலத்திலும் வற்றாமல் இருக்கிறது. அற்புதம். நாம் உடனே அங்கு செல்வோம். எல்லா யானைகளும் பக்கத்து காட்டிற்கு செல்ல முடிவு செய்தன. ஆற்றிற்கு போகும் வழியில் முயல்களின் இருப்பிடம் இருந்தது. அந்த யானை கூட்டம் இந்த குட்டி முயல்களின் இருப்பிடத்தை தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. யானையின் கால்களால் நசுங்கி ஆயிரக்கணக்கான முயல்கள் இறந்து போயின. அது மட்டுமல்லாமல் நிறைய முயல்களுக்கு படுகாயமும் ஏற்பட்டது. ஐயோ, என்ன இது? எனக்கு பயமாக இருக்கிறது. ஓடுங்கள்! குழப்பமடைந்த முயல்கள் பயத்தால் சிதறி ஓடின. சூழ்நிலை மிக மோசமானது. இதனால் முயல் அரசன் ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தான். ஓ, ஒரு பெரிய யானை கூட்டம் நம் இடத்தை கடந்து செல்கிறது. அவைகள் ஆயிரக்கணக்கான முயல்களை கொன்றுவிட்டன. இதற்கு மேலும் மரணம் நேராமல் தடுக்க வேண்டும். உங்களை நான் நம் இனத்தை பாதுகாக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், சகோதர முயல்களே. அவர்களுடைய நண்பனான ஒரு சாதுரியமான குள்ளநரி அவர்கள் பேசிக் கொள்வதை கேட்டது. மதிப்பிற்குரிய அரசி, என்னை உங்கள் தூதுவனாக யானையின் அரசரிடம் அனுப்புங்கள். இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு கூறுகிறேன். நீ தனியாக சென்று என்ன செய்வாய் நண்பனே? மதிப்பிற்குரிய அரசி, நீங்கள் பயப்படாதீர்கள். நாம் இந்த யானைகளை சுலபமாக முட்டாள்களாக்கி விடலாம். அந்த யானை கூட்டம் ஆற்றிலிருந்து திரும்பிக் கொண்டிருப்பதை கண்ட அந்த குள்ளநரி அவர்களை நெருங்குவது சாத்தியமே இல்லாத காரியம் என்பதை புரிந்து கொண்டது. பின்னர் யானை கூட்டத்தின் அரசனிடம் பேசுவதற்கு ஒரு நல்ல திட்டம் தீட்டியது. அது ஒரு மலையின் மீது ஏறி கத்த ஆரம்பித்தது. ஓ யானைகளின் அரசனே, தயவு செய்து நான் கூறுவதை கவனியுங்கள். குள்ளநரியின் சப்தத்தை கேட்ட சதுர்தந்தா ஒரு நிமிடம் அப்படியே நின்றது. யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? நான் சந்திர பகவானால் தங்களிடம் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதுவன். சந்திர பகவான் அனுப்பினாரா? நீ எதற்காக இங்கு வந்தாய்? சந்திர பகவான் தங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். ஒரு தெய்வ தூதுவன் உண்மையை மட்டுமே கூறுவான். ஒரு தூதுவன் கொண்டு வரும் செய்தியை சொல்லுவதால் அவனை எதுவும் செய்யக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என் வேலையைத்தான் செய்கிறேன். அதனால் நீங்கள் என் மேல் கோபப்படக்கூடாது. உனக்கு எங்களால் எந்த ஆபத்தும் இருக்காது. சந்திர பகவான் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் உங்கள் கூட்டத்தை அவருடைய தெய்வீக ஆற்றிற்கு கூட்டி வந்து விட்டீர்களாம். அதன் அமைதியை குலைத்து விட்டீர்களாம். வரும் வழியில் ஆயிரக்கணக்கான முயல்களை நீங்கள் நசுக்கி கொன்று விட்டீர்களாம். அடக்கடவுளே! முயல்கள் சந்திர பகவானின் விசேஷ பாதுகாப்பில் இருப்பவை. நீங்கள் சந்திர பகவானையும் அவரது விலங்குகளையும் தொந்தரவு செய்து விட்டதால் அவர் உங்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தை விட்டு நீங்கள் உடனே புறப்பட வேண்டுமாம். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அதன் விளைவுகள் மிகவும் விபரீதமாக இருக்குமாம். இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை சந்திர பகவானிடமிருந்து கேட்ட அந்த அரசு யானை மிகவும் பயந்து போனது. ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். நாங்கள் வரும் வழியில் நிறைய முயல்களை கொன்று விட்டோம். ஆனால் அது தெரியாமல் செய்த தவறு. இனிமேல் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறோம். நாங்கள் அறியாமல் செய்த பாவத்தை சந்திர பகவான் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால்
நான் எப்படி உன்னை தூதுவன் என்று நம்புவது? சரி அரசே, நான் உங்களை சந்திர பகவானிடம் அழைத்து செல்கிறேன். உங்களது தவறை தெரியாமல் செய்ததால் முன்பொரு காலத்தில் பலம் வாய்ந்த யானை கூட்டங்கள் காட்டில் வாழ்ந்து வந்தன. சதுர்தந்தா என்னும் சாதுரியமான யானை அந்த யானை கூட்டத்தை அரசனாக ஆண்டு வந்தது. காட்டின் நடுவில் ஒரு பெரிய ஆறு இருந்தது. எல்லா விலங்குகளும் அந்த ஆற்றிற்கு வந்துதான் குளித்தும் நீர் அருந்திவிட்டும் செல்லும். ஒரு சமயம் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த வருடம் மழையே பெய்யாததால் அந்த ஆற்றின் நீர் வற்றிவிட்டது. நிறைய பறவைகளும் விலங்குகளும் தாகத்தால் இறந்துவிட்டன. அந்த யானை கூட்டம் இந்த விஷயத்தை பற்றி தங்களுடைய அரசரிடம் பேச நினைத்தன. உடனே சென்று அரசரிடம் பேசவும் செய்தன. மதிப்பிற்குரிய அரசே, நமது காட்டில் தண்ணீர் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நிறைய உயிரினங்கள் தாகத்தால் இறந்துவிட்டன. நாம் உயிர் வாழ நமக்கு தண்ணீர் வேண்டும். ஏற்கனவே எல்லாரும் தாகத்தில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் இல்லை என்றால் இறந்து விடுவோம். நாம் தண்ணீர் இருக்கும் இடத்தை நோக்கி சீக்கிரமாக செல்ல வேண்டும். அதுவும் சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டும். உண்மைதான். நாம் எவ்வளவு கூடிய விரைவில் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் நமக்கான நீர்நிலையை கண்டுபிடித்தே தீர வேண்டும்.